நன்றியோடு நான் பாடிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையா என்னை நடத்தினாரே. நம்ம நடத்தின ஆண்டவர் கிருபையா நடத்திருக்கிறார். அந்த கிருபைகளெல்லாம் எண்ணி நாம் பாடி கர்த்தரை நாம் போற்றி புகழுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், நன்றியோடு நான் பாடிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையாய் நடத்தினரே, நன்றியோடு நான் உம்மை துதிடுவேன். நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றியோடு நான் பாடிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். நன்றியோடு நான் பாடிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையாய் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவோம். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவோம். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, நன்றியோடு நான் சகோதரர்கள் சத்தமே கேட்க மாட்டேங்குது. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கிருபையா நடத்தினார்ல, கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்திடுவார். எல்லாரும், இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையாய் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். தடைகள் வந்த போதும் தாங்கிய நடத்தினீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தடைகள் வந்த போதும் தாங்கிய நடத்தினீரே, தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை பேர் துதிக்கிறீங்களோ? தடைகள் எல்லாம் கர்த்தர் நொறுக்குவார். ஆமென். வழிகளை திறப்பார். எல்லாரும் சேர்ந்து, நன்றியோடு நான் பாடிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவோம். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. நன்றியோடு நான் பாடுங்க எல்லாரும் உற்சாகத்தோடு. ஆண்டவர் செய்த நன்மைகளை பாடாமல் இருக்கவே முடியாது. நன்றி
நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தின ஆண்டவர் குடும்பங்களை, நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய வாழ்க்கையை எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் மணியாமல் காத்து கொண்டி நம்மை கத்தர் காத்தாரே. பாடுகிறவர்களை கத்தர் விடுதலை ஆக்குவார். மேல இருக்கிறவங்க எல்லாரும் நெருக்கத்தை மாற்றி நீரே தேவனை உம்மை துதிப்பே. மாற்றினாரா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவனை உம்மை துதிப்பே. நன்றியோடு நன்றியோடு நான் கிருபையா நடத்தினீரே, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. குறைவுகள் வந்த போதும் காத்தார இல்லையா? குறைவுகள் வந்த போதும் நம்மை குறுகாமல் காத்து கொண்ட ஆண்டவர். நன்மையும் கிருபையும் நன்மையும் கிருபையும் தொடர செய்தி தேவனே உம்மை துதிப்பே. நன்மையும் கிருபையும் தொடர செய்தி தேவனை உம்மை துதிப்பே. கரணத்தில் நன்றியோ பாடிடுவே. கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. அல்லேலூயா. கிருபையால் செலுத்திடுவே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கிருபையால் நடத்தினீரே. நான் சொல்றதுனால அல்ல, நீங்களே உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து பாடணும். அதுதான் அர்த்தமுள்ள ஆராதனையா இருக்கும். ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. ஹalleluya. நடத்தினார் அவருடைய கிருபை. ஆமென். நம்ம எல்லாம் நடத்தினது ஆண்டுடைய கிருபை. நம்முடைய வாழ்க்கையில அவர் நிச்சயமாகவே போதுமானவராக இருந்திருக்கிறார் என்பதை எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அவருடைய கிருபையினால தான் இன்றைக்கு நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். அவருடைய கிருபையினால தான் இந்த நாளில் தேவ சமூகத்தில் நம்ம ஒன்று கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த கிருபைகளை எண்ணி பாடி கர்த்தரை மயப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாக்கு பண்ணினவர் மாறிடா. வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாது. உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். குறித்திட்ட காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்தாரோ ஜெபத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் நாம் இருப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் அதிர்தன் காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களிலே, நம்ம ஜீவியத்தில் நேர்த்தியாய் செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் பாடுங்க. உங்களுக்குன்னு கொடுத்த வாக்குத்தத்தை மனதில் வைத்து கொண்டு ஜெபித்து பாடுங்க. கர்த்தர் மகிமையானதை கர்த்தர் செய்வார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே.
உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். பாடுங்க எல்லாரும். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். பாடுங்க எல்லாரும். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவ மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. சொல்லுங்க எல்லாரும். அவ மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொந்து போக சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் துளைந்ததோ. சொல்லுங்க எல்லாரும். காலங்கள் பரவாயில்ல, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் துளைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவ மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவ உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. உங்களை குறித்து தான் ஆண்டவர், உங்களுக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்வதில்லை. அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மறப்பதில்லை. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொந்து போக மாட்டேன், சொந்து போக மாட்டேன், நான் சொந்து போக மாட்டேன், சொந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போக மாட்டேன், நான் சொந்து போக மாட்டேன், சொந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போக மாட்டேன். சொல்லுங்க எல்லாரும். சொந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலர் சொல்லலாம், என்னது சோர்ந்து போக மாட்டேன். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் சோர்வு வரும். வருமா வராதா? அதுக்கு தான் ஆண்டவர் வசனம் கொடுத்தாரு. சோர்ந்து போகிறவனுக்கு என்ன கொடுக்குறாரு? பலன் கொடுக்குறார், சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, ஆமாம், கழுகுகளை போல செட்டில் எடுத்து உயிரெடு எழும்பக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தருவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். ஆகவே தேவனை விசுவாசித்து நாம் பாடியிருக்கிறோம்.
அவர் மனிதன் இல்லை, அவர் ஒருபோதும் பொய் சொல்கிற தேவன் இல்லை. உங்களுக்கு என்ன ஆண்டவர் எழுதி வைத்திருக்காரோ அதை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றி முடிப்பார் என்பதை விசுவாசத்தோடு இருங்க. அந்த கிருபை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரு? வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அப்படி இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று உண்மையான ஒரு ஆராதனை எல்லாரும் பண்ணுங்க. நான் சொல்லிலாம் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது. எல்லாரும் ஆண்டவரை இப்பொழுது ஆராதிக்கிற ஒரு நேரத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டுடைய சமூகத்துக்கு நேராக நம்ம வந்திருக்கிறோம். பயபக்தியோடு இங்கே எல்லாம் தூங்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. போன வாரத்துக்கு முதல் தூக்கத்தை கொடுத்து பிரசங்கம் பண்ணேன். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தா அப்படியே ஆடிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் அந்த தூக்கத்துக்கு கனநித்திரை நாவி தேவ சமூகத்தில் இருக்கக்கூடாது. ஆமேன் ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல உற்சாகமாக இருக்கணும் தேவ சமூகத்தில். ஆமாம், அல்லேலூயான்னு சொன்னால் உடனே சத்தத்தை உயர்த்தி கீழ்ப்படிந்து செய்தால் உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். நான் என் வேலையை நான் செஞ்சு கொண்டு போயிட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் வாயை திறந்து ஆண்டவர் சமூகத்தில் பாடணும், துதிக்கணும். சும்மா வந்து நின்றுட்டுலாம் இருக்கக்கூடாது தேவ சமூகத்தில். ஆமாம், நான் ரொம்ப கடிஞ்சு பேச நினைக்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி இருக்கீங்கனால தான் நான் சொல்லுறேன். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் எதையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. அதனால தான் உங்கள் குடும்பங்களில் நிறைய காரியங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் பலவிதமான காரியங்களுக்கும் நீங்கள் போய்க்கொண்டு நீங்கள் எப்போ ஆண்டவரை துதிக்கிறீங்களோ அப்போ தாங்க உங்கள் சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். நீ துதிக்காத வரைக்கும் நீ அழுதுகிட்டே தான் இருக்கணும். நீ எப்போ துதிக்கிறியோ அப்போ தான் மகிழ்ச்சி சந்தோஷத்தோடு நீ புறப்பட்டு போவீங்க. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்களும் அதுதான், சிறு பிள்ளை எல்லாருமே நீங்கள் துதிக்கணும். வந்திருக்கிற பெரியவங்க பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருந்து நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும் முதலாவது. ஆமாம், மேலே இருக்கிறவங்க வெளியே உட்காந்து கொண்டு இருக்கிறவங்க எங்கேயோ ஒன்று யோசிச்சுட்டு கையை கட்டிட்டுலாம் நிற்கக்கூடாது ஆராதனை வேளையில். இது தேவ பயபக்தியான ஒரு இடம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொண்டு ஆண்டுடைய சமூகத்துக்கு நேராக உங்களுடைய கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிக்கணும்னு சொல்லியிருக்குது. கைகளை உயர்த்தி கைகளை அசைத்து ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் துதிக்கும் பொழுது கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். இந்த நாளிலே தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஜெபிங்க. உங்களை சுத்திகரித்து கொண்டு கர்த்தரை ஆராதனை பண்ணுங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயில திறந்து அறிக்கை செய்ய போறீங்க. எல்லாருமே உங்க குறைகள் குற்றங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறீங்க. எல்லாரும் வாயில திறப்பீங்களா? கொஞ்சம் ஆண்டவர் கொடுத்துருக்காருல கிருபையா. எத்தனையோ பேர் ஊமையா இருக்கிறாங்க, ஆனா உங்களுக்கு நல்ல வாயை திறந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாருல்ல. நீங்க என்பதை நன்றி உள்ள இருக்கிறீங்களா? ஆண்டவர் சமூகத்துக்களாக நன்றி உள்ளவங்க தான் வாயை திறப்பாங்க. நன்றி இல்லாதவங்க எல்லாம் பிசாசு வாயை கட்டி வச்சிருக்கிறான். அந்த வாயை பிசாசு கட்டி வச்சிருக்கு. இன்றைக்கு கர்த்தர் அந்த கட்டுகள்லாம் கர்த்தர் அவளுக்கும் நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. யாரெல்லாம் வாய் கட்டப்பட்டிருக்கிறதோ முணுமுணுக்குதோ அந்த வாய் ஆண்டவரே நல்ல திறந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்ய. எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சுத்திகரிச்சுட்டு ஆராதனை பண்ணுங்க. அதுதான் ஒரு அர்த்தமுள்ள ஆராதனை. அதுலதான் கர்த்தர் பிரியமா இருப்பார். சும்மா பாட்டு பாடிட்டு போறது பெரிய விஷயம் இல்ல. உண்மை உள்ள ஒரு பயபக்தி உள்ள உங்க சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுங்க. எல்லாரும் சகோதர சகோதரியே, சிறுபிள்ளை வாலிப பிள்ளையை இன்னும் வாயை திறக்கலைன்னா உன் வாழ்க்கையில நீ எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் எதுவும் செய்யவே மாட்டாரு. வாயை திறந்தா ஆராதிச்சா கர்த்தர் செய்ய போகிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா வாயில திறந்து தேவ சமூகத்துல ஆண்டவர் எவ்வளவு கிருபையா நடத்திருக்கிறார் பாருங்க. எப்படி உங்களால பாட முடியாம இருக்குது? இன்னும் எப்படி உங்களால ஜெபிக்க முடியல? சகோதரர்களே சகோதரிகளே, தேவ பிள்ளைகள் சிறு எல்லாரும் நல்ல சத்தத்தை உயர்த்தணும். உங்க சத்தம் உயர்த்தப்படணும். பரலோகத்துக்கு கேட்கணும் உங்க சத்தம். வெளியில எவ்வளவு சத்தம் போட்டு பேசுறீங்க? ஆண்டவர் சமூகத்துல வாயை திறந்து தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் மகிமையானதை செய்வார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவ்வளவுதான் உங்க சத்தம். பின்னாடிலாம் சத்தமே இல்லை. பின்னாடி சத்தமே கேட்கறது இல்லை. எல்லா சத்தத்தை உயர்த்தணும். வாலிப பிள்ளைங்கள்லாம் வாயில திறந்து பாடணும். பின்னாடி உட்காந்து இருந்தா முன்னாடி வந்துடணும். எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஆராதிக்கணும். உங்களுடைய நன்மைக்காக தான் இதெல்லாம் நடத்தி சொல்லுகிறோம். நீங்க ஏங்க வாய்கள் திறக்க முடியல? நல்ல ஜெபிங்க. நல்ல தேவ சமூகத்துல சிறு பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும் கண்ணை மூடணும். எல்லா பிள்ளைகளும் ஜெபிக்கணும். வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி உங்க காரியங்களை ஆண்டுட்டு சொல்லுங்க. ஒப்பு கொடுங்க. ஃபர்ஸ்ட் அறிக்கை செய்யுங்க. சுத்திகரித்துக் கொள்ளுங்க. பாவங்களை ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அப்பதான் அந்த பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். சுத்தமுள்ள பலியை தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். மேல இருக்க தேவ பிள்ளைகளை கண்களை மூடி ஆண்டு நோக்கி பாருங்க. இந்த தேவாலயம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் உலாவிக் கொண்டே இருக்கிறது. தேவ மகிமை அன்றைக்கு சாலமோன் ஜெபித்தது போல தேவ மகிமை இறங்கினது போல இன்றைக்கு தேவ மகிமை இறங்கணும். ஒவ்வொரு மேலும் இறங்கணும். ஒவ்வொரு மேலும் சக்கினா மகிமையினால் நிரப்பப்படணும். எப்பெல்லாம் அந்நிய பாஷை பேசி நம்ம ஆராய்ச்சிருக்கிறோமே, இப்ப எங்க போச்சு அந்த அந்நிய பாஷை? இப்ப எங்க போச்சு அந்த ஆவி நிறைவுதல்? இப்ப எங்க போச்சு அந்த எழுப்புதலா?
இப்ப எங்க போச்சு அந்த ஆதி அன்பெல்லாம் எங்க போச்சு? தட்டி எழுப்பி கொண்டு வாங்க. உன் வாழ்க்கையில கத்த செய்யணுமா? உன் குடும்பங்களுக்கு கத்த நன்மையானதை செய்யணுமா? ஆண்டவரே துதி, ஆண்டவரின் நாமத்தை உயர்த்து. ஹalleluya, 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 ஹalleluya. இன்னும் உங்க சத்தத்தை உயர்த்தி தேவ சமூகத்துல ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி 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 செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய அறிக்கையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, அதற்காக நன்றி அப்பா. எங்களை சுத்திகரித்துக் கொண்டதுக்காக நன்றி. நாங்கள் செய்த தப்பிதங்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீர் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு கிருபையாக இறங்கி, எங்களுக்கு இரக்கமாக இறங்கி, எப்படியாகிலும் கத்தாவே 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் சொன்ன ஆண்டவர், எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கு இரக்கத்தை காண்பித்துள்ள ஆண்டவரே, எங்களை தண்டிச்சிடாதீங்க ஆண்டவரே, எங்களை அப்படி விட்டுறாதீங்க ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்து தூக்கி எடுங்கப்பா. உம்முடைய கிருபைக்காக வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது. நல்ல கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கை இருக்கிறவங்க கைகளை தட்டி, கத்தர் கிருபையா கையை கொடுத்திருந்தார்னா நீ ஆண்டவரை கனம் பண்ணுவையா என்று சொன்னால் கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? இது கத்தரை கனம் பண்ணுகிற அர்த்தம். நீ கைகளை உயர்த்தி கைகளை தட்டி கத்தரை துதிக்கும் பொழுது நீங்கள் கத்தரை கனம் பண்ணுகிறீர்கள். என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர். வாலிப பிள்ளை வாயை திறக்கணும். எல்லாருமே நல்ல வாயை திறந்து தேவ சமூகத்துல உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை வேணுமா, நன்மை பெற்றுக்கொள்ளணுமா, உன் வாழ்க்கை உயர்த்தப்படணுமா? நீ கத்தரை எந்த அளவுக்கு தேடுகிறாயோ, நீ எந்த அளவுக்கு கத்தருடைய நாமத்தை உயர்த்துகிறாயோ, எந்த அளவுக்கு நீ கத்தரை உண்மையா ஆராதிக்கிறாயோ, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்குன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவர். ஆராதனை வேளையில ஒத்த வேஷம் தெரியக்கூடாது. உண்மையுள்ள ஒரு ஆராதனை பண்ணுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்காது. உங்களை கத்தர் கைவிட மாட்டா. நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென் சொல்லுங்க. நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீ கத்தரை ஆராதிக்கிறாய், நீ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறாய். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டா. ஹalleluya. ஆண்டுடைய கிருபையினால கர்த்தர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்திருக்கிறார். நம்முடைய அறிக்கையை கேட்டிருக்கிறார். ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் குற்றமற்றில்லாதபடி நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறதுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை கிருபையை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி அப்பா. என் மேல இரக்கமா இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எவ்வளவு மோசமான ஒரு பாவியா இருந்த என்னையும் நேசிச்சீங்களே, நேசிச்சு என்னை கொண்டு வந்து என்னை சுத்திகரித்து கொண்டிருக்கீங்களே, உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. 63வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மாறி மாறி நாம் வாசித்து தேவனை நாம் ஆராதித்து தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமானது பாருங்க. 63வது சங்கீதம் 707வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. சேர்ந்தே நம்ம வாசிக்கலாம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன்.
நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து நான் வாசித்த இந்த வேத பகுதியை கொஞ்சம் நமக்கு முன்பதாக கொண்டு வந்து, தாவீது தன் மகன் அப்சலோம் தனக்கு எதிராக கலகம் செய்தபோது எருசலேமை விட்டு தப்பி ஓடி வனாந்தரத்தில் ஒளித்து இருந்த காலங்களில் தாவீது இந்த பாடலை பாடியிருக்கிறார். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் நீங்களை பார்த்து கொள்ளுங்க. அங்கே தேவ மனிதனுக்கு விரோதமாக பல காரியங்கள் ஏற்பட்ட பொழுது கர்த்தர்களை பாதுகாத்த அந்த சூழ்நிலையில் அவர் பாடி எழுதின ஒரு சங்கீதத்தை நான் தாவீது எழுதியிருக்கிறார். தாவீது போன எல்லா இடங்களிலும் கர்த்தர் கிருபையாக அவனை நடத்தினார். அவருடைய கிருபை தாவீதுக்கு எப்பொழுதும் இருந்தபடினால ராஜாவான அரண்மனையில் இருந்த தாவீது இப்போது வனாந்தரத்தின் வறட்சியிலும் உயிர் பயத்தில் அவர் போராடி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவரை பாதுகாத்ததுக்காக ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை பெரியது என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாகம் நம்ம வாழ்க்கையில பலவிதமான தாகம், தனிமையான நேரங்களில், வனாந்தரத்தில், தண்ணி இல்லாத நாட்களில், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவன் அவனோடு கூட இருந்து அவனை தைரியப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, அவனை பலப்படுத்தி, அவனுக்கு விரோதமாக எழுமனை எல்லாரையும் கத்த அதமாக்கினார். அவனுக்கு விரோதமாக எழுமினவர்கள் எல்லாரும் கர்த்தரே சந்தித்து நடத்தினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை என்னெல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறீங்களோ, தாவீது தனக்கு இக்கட்டான சூழ்நிலையில தேவன் செய்த உதவியை நினைவு கூர்ந்து அவர் மேல் உள்ள வாஞ்சை இங்கே சங்கீதத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எப்பெல்லாம் ஆண்டு உதவி செஞ்சார் யோசித்து பாருங்க. இக்கட்டான சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தாரு. தாவீது தனது இக்கட்டான சூழ்நிலையில் தேவன் செய்த உதவியை நினைவு எத்தனை பேருக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார் யோசித்து பாருங்க. சகோதரர்கள்லாம் ஆமையனே வரமாட்டேங்குது. ஆமா, சகோதரனுடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தரை தேடினாதான் உங்களுக்கு உதவி கிடைக்கும். பணம் புகழ்லாம் ஒரு நாள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். நீ கர்த்தரை தேடுறீங்கன்னா பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை கர்த்தர் அனுப்புவார். எத்தனை பேர் சொல்றீங்க இக்கட்டான சூழ்நிலையில, போராட்டமான சூழ்நிலையில, கண்ணீரான பாதையில எனக்கு கர்த்தருடைய ஒத்தாசை எனக்கு வந்தது, கர்த்தரை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி, என் மேல் கிருபையா என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கிருபை பெரியதா என்னதுக்காக எல்லாரும் தண்ணீர் இல்லாத வறண்ட நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. தாகத்தை விட தேவனுடைய சமூகத்திற்கு அவர் அதிகமா ஏங்கினார். எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்துக்கு தேடி ஏங்கி வந்திருக்கிறீங்களோ? உன் ஏக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தூக்கம் இல்லாத இரவுகளிலே எதிரிகளின் பயத்தை விட தேவனுடைய மகிமையும் தயவையும் தாவீது தியானித்துக் கொண்டே இருந்திருக்கிறார். ஒருவேளை வாழ்க்கையில நிறைய நேரங்களிலே தூக்கம் இல்லாமல் இரவு நேரங்களில் கண்ணீரோடு அழுது புலம்பு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் கண்ணீரை கர்த்தர் கண்டு கொண்டிருக்கிறார். உன்மேல் மகிமையும் தேவ கிருபையும் இருக்கிறது. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. நீரே எனக்கு துணையாய் இருக்கிற தேவன், உமது செட்டை நிலையிலே களி கூறுவேன் என்று இக்கட்டான காலங்களில் கர்த்தரை நம்பியிருந்த தாவீது இன்றைக்கு நீயும் கர்த்தரை நம்புவா என்று சொன்னா, இக்கட்டான நாட்களில் கர்த்தர் உனக்கு அருதுணையா இருப்பா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அந்த கிருபை பெரியது, அந்த கிருபை பெரியது. கர்த்தரை பாடி துதித்து கீர்த்தனம் பண்ணுங்க. அவர் கிருபை நல்லது. ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போ. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போ. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போ. அவரை போற்றி
துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நெருக்கப்படுகிற வேளை நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார், என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. சொந்த எல்லாரும் பாடுவோமா? அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. ஆருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன். சொல்லுங்க எல்லாரும், ஆருயிர் அன்பராய் எங்களுடனே இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அனுதினமும் அனுதினமும் வழி நடந்து அவரது நாமத்தை அனுதினமும் எங்களை நடத்துபவர். அல்லேலூயா. கிருபையிலே, கிருபையிலே, தேவ கிருபை. ஆமென். தாங்கி நடத்துகிறது. ஆமென். இயேசுவிலே பொன்னேசரிலே அவர் மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். கருணையாய் இதுவரை கைவிடாமல் கண்மணி போல நம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணை துடைத்தாண்டவர். கருத்துடன் பாடிடுவோம். கருணையாய் இதுவரை, கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் நம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணை துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே, ஆத்துமமே, என்னோடு உள்ளமே, உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. ஆர்ப்பரித்து எல்லாரும் ஆனந்தமாய் மீண்டுமாக ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. இயேசு நமக்கு அளித்த அளவில்லாத கிருபைகளை எண்ணி பாருங்களேன். பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே, ஆத்துமமே, என் முழு உள்ளமே, உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே
பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா பொங்கிடுதே பொங்கட்டும் ரபரகதுரபா பெருவெல்லமே. அல்லேலூயா ஹalleluya. நல்ல 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 ஆவியில நிரம்பி அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லம். உம்முடைய அக்கி நம்மேல் ஊற்றப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் அடையாளத்தோடு ஆவியானவரை உயர்த்தி அல்லேலூயா பொங்கிடுதே ஏனுள் பேரன்பின் பெருவெல்லமே. சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா வெல்லமே. அல்லேலூயா முழங்கால் படிடுவோமா? என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. தேவாவியானவர் பரிசுத்தாவியான நாமத்திலே அசைவாடி கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிற தேவ பிள்ளையே அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்து போற்றி புகழ்ந்து அவருடைய கிருபைகளை எண்ணி நாம் பாடினோமே. ஆண்டுடைய கிருபை நமக்கு தேவைங்க. ஆண்டுடைய கிருபை எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டுடைய கிருபை. எல்லாரும் வாயிலத்து ஆண்டவரே நம்முடைய கிருபை, ஆண்டவரே நம்முடைய கிருபை, ஆண்டவரே நம்முடைய கிருபை. நம்முடைய கிருபையினால நடத்துங்க. நம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் நம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். பாவத்தை மேற்கொண்டு ஜெயிக்க முடிய கிருபை வேண்டும். பாவத்தை மேற்கொண்டு ஜெயிக்க முடிய பலன் வேண்டும். ஆண்டவரே நாங்கள் வேலை செய்வதற்கு முடிய கிருபை வேண்டும். நாங்கள் சுவாசிப்பதற்கு முடிய கிருபை வேண்டும். நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக உம்முடைய கிருபை இல்லாம எதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவரே. அப்படி தாழ்மையோடு உட்கார்ற தேவ பிள்ளைய ஆண்டவர் கிருபையினால் நடத்துவா. பெருமை உள்ளவனை கர்த்தர் எதிர்த்து நிற்பார். தாழ்மையிலுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிருபைகளை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பா. எத்தனை பேரை வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் தேவ சமூகத்துல தாழ்த்தி தேவனை நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளையே? காலையில் எழும்பும் பொழுது தேவ சமூகத்துல வந்திருக்கு தேவ பிள்ளையே, காலையில எழும்பும் போதெல்லாம் சொல்லுங்க, உங்க கிருபை ஆண்டவரே. எத்தனை பேர் இன்னைக்கு சொன்னீங்க அந்த வார்த்தையை? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எப்படி நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்? ஜெபம் பண்ணிட்டு வரதில்லை. ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது வீட்டிலேயே ஆராதனை பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் வந்தீங்களோ தெரியாது. ஆயத்தத்தோடு எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியாது. ஆனா வந்தவர்களுக்கு கர்த்தர் பேசுறாரு. ஆமா, ஆயத்தத்தோடு வந்திருக்க தேவ பிள்ளையோடு கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் அநேக காரியங்களை குறித்து கவலையோடு இருக்கிறீங்க. ஆமா, சபையில நிறைய பேர் அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க. என்ன ஆண்டவரே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரியம், ஆனா வெளியே சொல்ல மாட்டேன்றீங்க. சொல்லாதீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. பரவாயில்ல, ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கிறார். ஏதோ ஒரு காரியம் உங்க இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன காரியம் என்பது கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லா இடத்துலையும் பிரச்சனைங்க, எல்லா இடத்துலையும் போராட்டங்க. குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை. குடும்பங்கள்ல சில கலக்கங்கள், கண்ணீர், வியாதி நிமித்தமாக, கடன் பிரச்சனை, பிள்ளைகள் நிமித்தமாக. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் பிள்ளை இன்னும் வேலை செஞ்சுட்டு இன்னும் வேலைக்கு போகாமல் இருக்கிறானே, இன்னும் உனக்கு நல்ல ஒரு திருமணம் ஆகலையே, நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கலையே, நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைக்கலையே என் பொண்ணுக்கு. எனக்கு எவ்வளோ காரியங்கள். எனக்கு நான் பல எக்ஸாம் எழுதுறேன், ஆனால் எனக்கு எந்த அரசு வேலை கிடைக்கலையே. பல காரியங்கள். கலக்கத்தோடு இருக்கிறீங்க, பாரத்தோடு இருக்கிறீங்க. இந்த கடனெல்லாம் நான் எப்படி முடிக்க போகிறேன்? பல சூழ்நிலையை போய் கொண்டு இருக்கிறீங்க தேவ பிள்ளைகள். கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். குடும்பங்களில் பல விதமான கஷ்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், மரண தருவாயில் இருந்த வேளையில் கலக்கமாக இருந்த கர்த்தர் உன்னை உயிர்ப்பித்திருந்தாரு. அவருடைய கிருபை பெரியது. பல பொறுப்புகள் என் மேலே இருக்குதே. குடும்பத்தின் குறித்த பொறுப்புகள், வேலையில் சில பொறுப்புகள், அரசாங்கத்தில் சில பொறுப்புகளை கொடுத்துருப்பாங்க. அந்த பொறுப்புகள்லாம் செய்ய முடியாமல் சில ஆட்கள் நம்மை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறாங்க.
எப்படி இதை நான் செய்ய போறேன்? இதே பாரம், இதே கவலை, குடும்பங்களில் சில வேலை, அநேக காரியங்களை குறித்து. மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டார். தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு விடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். எப்படி இந்த பொறுப்பை நான் செய்ய போறேன்? இதை என் கையில கொடுத்துருக்குறாங்களே, எப்படி என் குடும்பத்தை நடத்த போறேன்? என் பிள்ளைகளுக்கு வேண்டிய செய்யறது நான் எப்படி நடத்த முடியும்? பணம் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, உன் சொத்தெல்லாம் ஒன்றும் பண்ணாது. ஜெபம், ஆண்டவரை தேடு, கிருபை, வசனம், உபதேசம், இதில் நிலைத்திருந்து பரிசுத்தத்தில் இருந்தீங்கன்னா கர்த்தர் உனக்கு வேண்டியதை கர்த்தர் தருவார். உன் குழப்பங்கள் மாறும், கவலைகள் மாறும். அன்றைக்கு ஆபிரகாமுடைய வேலைக்காரனுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஆபிரகாம் கொடுத்திருந்தார். எலியேசருக்கு, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி ஒரு பொறுப்பை யார் கையில கொடுத்திருந்தா? எலியேசர் கையில கொடுத்திருந்தார். அவரும் போய் ஜெபம் பண்ணிட்டு போனாரு. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணிட்டு போறேன், எனக்கு நீங்க அந்த பெண்ணை காண்பித்து கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனாரு. ஜெபம் பண்ணிட்டு நீங்க போங்க, எனக்கு எந்த வேலை, எந்த தொழில், எந்த பொண்ணு, எந்த பையன், எனக்கு என்ன செய்ய போறீங்க? ஜெபம் பண்ணிட்டு போனாரு. ஈசாக்கு ஏற்ற துணை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினா. எலியேசர் ஜெபத்தோடு போனாருங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்க தான் செய்யணும், நீங்க தான் முடிச்சு தரணும், ஜெபம் பண்ணிட்டு போனாரு. அங்க இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க ஒரு வார்த்தை, எல்லாரும் என்ன கூட சேர்ந்து சொல்லுங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த திருமணம் கர்த்தரால் வந்தது, இந்த வேலை கர்த்தரால் வந்தது, இந்த வீடு கர்த்தரால் கொடுக்கப்பட்டது, இந்த சுகம் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது, இந்த மரண படுக்கை கர்த்தரால் என்னை உயிர்ப்பித்த செய்தது, என்னுடைய பாவ வாழ்க்கை கர்த்தரால் செய்து என்னை பரிசுத்தமடைய செய்தது, எனக்கு கொடுத்த எல்லா காரியம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவது போல இந்த நாளில் தேவ பிள்ளையே, நீ கர்த்தரோடு கூட இருப்பாய் என்று சொன்னார். நீங்க சொல்லியிருக்கீங்க தேவ சமூகத்துல, இந்த காரியங்கள் கர்த்தரால் வந்தது. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காரியம் கர்த்தரால் வந்தது? இந்த காரியங்கள் கர்த்தரால் வந்தது. எலியேசர் ஜெபிச்சுட்டு போனாரு, காரியங்களை வாய்க்க செய்தா. உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். விசுவாசத்து பாடுங்க பார்க்கலாம். உன்னை பேர் சொல்லி அழைத்திடும் கர்த்தர் கடைசி வரை நடத்திடுவா. சொல்லுங்க எல்லாரும், உன் காரியத்தை வாய்க்க பண்ணும். பாடுங்க, நம்பிக்கையோடு பாடணும், ஏதோ பாடக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன காரியம் வாய்க்கணுமோ ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உன்னை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். நீ செல்வா, உன் காரியங்கள், உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைத்திடும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர். கடைசியா பாடி எல்லாரும், உன் பேர் சொல்லி அழைத்திடும் கர்த்தர் கடைசி வரை நடத்திடுவார். உன் காரியம் வாய்க்கும், உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். நம்பிக்கையோடு எல்லாரும், ஒரு காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் கர்த்தர் உன்னை கடைசி வரை உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. எலியேசர் எப்படி ஜெபம் பண்ணிட்டு போனாரோ, இன்றைக்கு தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு போங்க, கர்த்தர் மகிமையானது செய்வார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், தடைகளை நொறுக்கிடுவார். என்ன தடை இருக்குதோ நொறுக்குவார். பாதைகளை உயர்த்திடுவார், உன் தடைகளை. நல்ல கைகளை தட்டி எல்லாரும் சேர்ந்து, உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே உன் காரியங்களை வாய்க்க செய்ய வல்லவர். சொல்வோமா எல்லாம்?
சொல்றாரோ உன் காரியம் வாய்க்கும். என் காரியம் கர்த்தருடைய நேரத்துல கர்த்தரால் காரியம் வாய்க்கும். விசுவாசத்தோடு காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரால் நிச்சயமாகவே அந்த காரியங்களை நிறைவேற்றுவார். அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். ரோமர் 9:28 சொல்லப்பட்டது போல அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். உன் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடு இருங்க. ஆண்டவர் நோக்கி பாரு. வழியை கர்த்தர் கூப்பி தவறு மேல் நம்பிக்கையாரு. அவரே நம் காரியங்களை வாய்க்க செய்வார். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மையான நல்ல நாளிலும் கூட நம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. கடந்த 4 மாதங்களாக கர்த்தர் கிருபையாக நடத்தினீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 5வது மாதத்துக்குள்ளாக அடி எடுத்து வைக்க கர்த்தர் எவ்வளவா எங்கள் மேல் கிருபையாக இருந்திருக்கிறீர். நீ நடத்தி வந்த எல்லா வழிகள் நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மையான ஈவுகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. எங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தீர். நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறீர். குடும்பங்களில், வேலையில், பிஸ்னஸில், தொழிலில் எல்லா பகுதியில் நடத்திருக்கிறீர். இனி வருகிற நாட்களிலும் இந்த மாதத்திலும் கர்த்தர் நீர் எங்களை போஷித்து வழிநடத்தி எங்களை காப்பாற்றி வரப்போகிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர். உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களை இங்கே கொண்டு வந்தது. ஆண்டவரே, எங்கே இருந்து எங்களை கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் வந்து தாழ்மையோடு தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க, பரிசுத்த அலங்காரத்துடனே எங்களை நாங்கள் சுத்திகரித்து கொண்டு உம்மை தொழுது கொள்ள கர்த்தருக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாள் எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறீர், எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். எதை குறித்தும் கவலைப்படாதபடி கர்த்தரோடு கூட நாங்கள் இணைந்திருக்க, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாரையும் கர்த்தர் நீர் பார்த்து கொள்வீர். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள்லாம் நம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே எங்களுடைய வழிகளை நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய காரியங்களை நீர் வாய்க்க செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு குழந்த நீர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக போகிறது. கர்த்தாவே, அது எங்களுடைய விசுவாச கண்களை நாங்கள் காணப்போகிறோம். அதை நாங்கள் சாட்சியாய் தேவசமத்தில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் செய்ய போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாள் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வயதானவர்கள், வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் இப்படி கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். செய்கிற வேலை, தொழில், பிஸ்னஸ், விவசாய காரியங்கள் என்னெல்லாம் செய்கிறார்களோ தம்முடைய பிள்ளையுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவரை பரிசுத்தத்தோடு வார்த்தையோடு நிலைத்திருக்கிற தேவ பிள்ளைகள் தாங்கள் செய்கிற காரியங்கள்லாம் நீர் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய வசனத்திலும் வார்த்தை நிலைத்திருந்து இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு எங்களை சுத்திகரித்து கொண்டு உமக்காக இந்த உலகத்தில் சாட்சியாக ஜீவிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபை தாங்கப்பா. அந்த தேசத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். எங்கள் குடும்பங்களில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம் நிறைவேற எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்துருக்குறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. இந்த ஆராதனையில் கர்த்தரின் மகிமையாய் எங்களை நிரப்பி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பலனடைய செய்ய கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். கர்த்தருடைய பந்தியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க, வார்த்தையை ஆசீர்வதித்து தாங்க. அபாத்திரமாக அல்ல ஆண்டவரே, பாத்திரவான்களை ஒவ்வொருவரும் பயபக்தியோடு இருந்து கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற கர்த்தர் நீர் பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வந்த ஒருவரையும் ஆசீர்வதித்து நடத்துங்க. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற, வீடுகளில் படுத்து கொண்டிருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே நம்முடைய வல்லமை புறப்பட்டு சென்று நல்ல சுகம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே, எல்லாவற்றையும் கிருபைக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். பெரிய காரியம் செய்யுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் உட்காரலாம்.